திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே முன்விரோதம் காரணமாக துப்பாக்கிச்சூடு ஒன்று அரங்கேறியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சேகர் இணைப்பில் இணைகிறார். சேகர், வணக்கம். இந்த துப்பாக்கிச்சூடு எங்கு எப்பொழுது நடைபெற்றது? இப்ப பாதிக்கப்பட்ட நபர் அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது? இதனுடைய முழுமையான பின்னணி என்ன? விசாரணையின் முதற்கட்ட தகவல்களை பதிவு பண்ணுங்க சேகர். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் அருகேயுள்ள சிறுமலை வேளாம்பண்ணையைச் சேர்ந்த சவேரியார் என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சங்கர் மகன் வெள்ளையன் என்பவருக்கும் இடையே நிலம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென சவேரியார் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வெள்ளையனை சுட்டுள்ளார். இதில் வெள்ளையனுக்கு கழுத்து, தோள்பட்டை, முதுகு உள்ளிட்ட பகுதிகளில் நாட்டு துப்பாக்கி குண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்தார். காயமடைந்தவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு வாகனம் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். பின்னர் இச்சம்பவம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை செய்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தலைமறைவாக உள்ள சவேரியாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நன்றி சேகர், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.